ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஸ்வலாக். இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுன்னா ஒரு 3-4 பேரை காணோம். கனியக்கா காணோம், அதுக்கடுத்து வந்து இது பார்வதி காணோம், அப்புறம் திவாகர் வந்து அவங்க பேச்சு மூச்சே இல்லை, அந்தளவுக்கு சைலண்டாக இருக்காங்க. ஏன்னா வாய் பேசுனா வச்சு அடிப்பாங்க, அந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பஞ்சாயத்து யார் யாருக்குன்னா இவங்க திவ்யாவுக்கும் கம்ருதீனுக்கும் ஒரு பஞ்சாயத்து. நீ இப்போ மட்டும் பேசுகிற, ஒரு ஷோவில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு கூட உனக்கு தெளிவாக தெரியல, அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது நீ வந்து இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாக்கு செம்மையாக மூக்குடைக்கிற மாதிரி கேள்வி வைப்பாங்க திவ்யா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனியக்க வாய் விடுவாங்க, உடனே வந்து பிக் பாஸ் கூப்பிடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோனா பிக் பாஸ் கூப்பிடும்போது நீங்கள் வந்து போகலை, இப்போ பிக் பாஸ் கூப்பிட்டா மட்டும் போவீங்களா? எல்லாமே ஒரு தப்பு நடக்குதுன்னா எல்லாருக்குமே ரைஸ் பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு மட்டும் ரைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே பிரச்சனைனா பிரச்சனை தான், எல்லாருக்குமே ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா திவ்யா பண்ணுற எக்ஸ்பிரஷனை பார்த்தா, திவ்யா கணேஷ் பண்ணுற எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா பார்வதி அலர்ட்டஸுக்கானா என்னடா நம்ம தான் சவுண்ட் விடுவோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய சவுண்ட் விடுறாங்களே அப்படின்னு பார்த்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பஞ்சாயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து மன உளைச்சல் ஆகிட்டாரு. அதனால சொன்னால் அப்பா சாமி எனக்கு கேப்டன்சி பற்றி விடுங்கடா சொல்லி விட்டுட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் நல்லா தான் பண்ணார். ஸோ எங்கே மறுபடியும் இதாக போயிருமோ அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வின் ஆகிட்டாங்க. இந்த பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் துஷார் வந்து திவ்யா கணேஷ் சொல்கிறத செம்மாக்குவோ தான், நீ என்ன பேசுகிற ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே அடிச்சு சண்டை பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எலியும் புனியும் சண்டை போயிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு வாய்ஸை ரைஸ் அவுட் பண்ணுறாரு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு மாதிரி இவங்க ஏதோ உள்ளே கத்தக்கூடாது சொன்னாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கேம் இப்படி தான் போயிட்டுருக்கு. சரி பார்ப்போம் எந்த அளவுக்கு கேம் போகுது, எப்படி போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம பிக் பாஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே போட்டுருக்கோம், மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்கணுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே போய்ட்டுருக்கோம், ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி மறக்க சேனல் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.